என் பேர் ஷிஃபானா. இங்கே நான் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். 84வது வார்டு ஃபாத்திமா நகரில். இங்கே ஒரு 10-15 வருஷமாகவே ரோடு வசதி இல்லாமல் ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஏன்னா வண்டி போக முடியல, மழை வந்தால் ரொம்ப ரோடு பாதிச்சு எங்களால் வண்டியில் ஒன்றும் போக முடியல. குழந்தைங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குழந்தைங்க ஒன்றும் வெளியே வர முடியாமல் மண் இதனால் வீட்டுக்குள்ளே ரொம்ப பொல்யூஷனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப சளி இருமல் இந்த ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இவங்கள்ட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால இவங்க மட்டும் இப்போது காங்கிரீட் ரோடே போட்டு தந்துட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. தார் ரோடு தான் கேட்டிருந்தோம், ஆனால் அவங்க நான் வசதியாக இருக்கட்டும் சொல்லி எங்களுக்கு காங்கிரீட் ரோடே போட்டு தந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குப்பை எங்களுக்கு ரொம்ப இடையூறாக இருந்துச்சு. அது குப்பை ஒன்றா எடுக்க வராமல் ரொம்ப அது இதாக இருந்துச்சு. ஆனால் இவங்கள்ட்ட சொன்ன மூலியமாக அவங்க எடுத்து இப்போ டெய்லியுமே வராங்க, எடுக்கிறதுனால அது எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. இவங்கள்ட்ட நாங்கள் சொன்னது மூலிமா அவங்க எங்களுக்கு பண்ணி தந்திருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இது ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயாவே இங்கே ரோடு இதே இல்லை. இவங்கள்ட்ட நாங்கள் கோரிக்கை வச்சது மூலிமா இவங்க எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி தந்திருக்காங்க. இப்போ குழந்தைங்க விளையாடுறக்கோ எல்லாத்துக்குமே எங்களுக்கு இது ரொம்ப பயன்படுது. ஃபஸ்ட்டு குழந்தைங்கனால வெளியே வர முடியாமல் எங்களுக்கு வண்டி சுத்தமாக ஓட்டிகிட்டு போக ஒன்றுமே முடியாமல் இருந்துச்சு. இப்போது இவங்க எங்களுக்கு உதவி செஞ்சனால எங்களுக்கு இது ரொம்ப இப்போ பயன்படுது. அதனால் இவங்களுக்கு கோரிக்கை வச்சது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம் ஆனால் அவங்க ரொம்ப விரைவாகவே எங்களுக்கு பல வருஷமாக நாங்கள் கோரிக்கை வச்சு யாரும் பண்ணித்தரல. ஆனால் அவங்க நாங்கள் சொன்னோன்னே கொஞ்சம் ஒரு மாதத்துலேயே, அதுவும் ரொம்ப நேரம் போடாமல் ஒரு மாதத்துலேயே ரோடு எங்களுக்கு நல்ல முறையில் போட்டு தந்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் கடைசி கவுன்சிலர். என் பேர் சப்னா. நாங்கள் ஃபாத்திமா நகர் 4th ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் இந்த வீதியில் பார்த்திங்கன்னா 10-15 வருஷமாக ரோடு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேயே அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்துருச்சு. இது ரோடு இல்லாதனால இங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகிறக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு போகிற கஷ்டம். நாங்கள் எதாலாம் வாங்கணுன்னா ஹஸ்பண்டு தான் சொல்லி வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எல்லாம் ஃப்ரீயாக போய்க்கலாம். குழந்தைங்க விளையாடுறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் போட்டு கொடுத்தது கவுன்சிலர். எத்தனை பேர்ட்ட இந்த கோரிக்கை வச்சுருந்தீங்க ரோடு போட்டு கொடுக்கணும்? இங்கே நிறைய பேர்த்து இங்கே கவுன்சிலர் நின்னவங்கள்ட்டெல்லாம் வச்சோம், ஆனால் எங்களுக்கு வரவே இல்லை. இப்போ தான் வந்திருக்கு. 15 வருஷம் கழிஞ்சு இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி கவுன்சிலர் அது எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ரோடு? இப்போது ரொம்ப சந்தோஷம். எல்லாம் இப்போ ஃப்ரீயாக இருக்கலாம், ஃப்ரீயாக போகலாம், குழந்தைக்கு போகலாம், சைக்கிள் ஓட்டலாம், எங்கேனாலும் போய்க்கலாம். அதுக்கு வேண்டி இன்றைக்கி அவங்களுக்கு பாராட்டு விழா மாதிரி நாங்கள் வச்சுருக்குறோம். அந்த சந்தோஷத்துக்கு கோரிக்கை இருக்குங்களா உங்களுக்கு? இன்னும் இதை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி? இல்லை, இதே ரொம்ப சந்தோஷம்தான் பண்ணது. இதே நல்லபடியாக இருக்குது.